ஒரு பக்கம் ஜாக்கும் என்ன பண்றதுனே தெரியாம ரொம்ப அப்செட்ல இருக்கான். இன்னும் கொஞ்ச நாள் விட்டா பைத்தியம் ஆயிருவான் போல. அந்த அளவுக்கு அந்த இன்சிடென்ட்டை பத்தியே நினைச்சுக்கிட்டே இருக்கான். ஜாக்கோட ஒய்ஃப் வந்து எவ்வளவோ சமாதானப்படுத்தி பாக்குறாங்க. அவனால கண்ட்ரோலே ஆக முடியல. திரும்ப திரும்ப அவனுக்கு அந்த இன்சிடென்ட்டே ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு. அர்னால்டு அவரோட ஒய்ஃபுக்கும் பொண்ணுக்கும் ஃபியூனரல் நடத்தி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்கள புதைச்ச கல்லறைக்கு போறாரு. அங்க போய் பூவை வச்சுட்டு அதே இடத்துல படுத்து தூங்கிடுறாரு. வீட்டுல தனியா இருக்கிற ஜாக்குக்கு என்ன பண்றதுனே தெரியல. ரொம்ப அப்செட்டா இருக்கான். சரி, இனிமேலும் அதை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமே இல்ல. நம்மளோட ரெகுலர் ஒர்க்கை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற ஏதாவது எடுத்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றான். எனக்கும் பசிக்குதுப்பா அப்படின்னு சொல்லி அவனோட பையனும் அங்க வந்துடுறான். சரி வெயிட் பண்ணு, உனக்கு நான் நல்ல டிஷ் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆம்லேட்டை போடுறான். எல்லாமே பக்காவா பண்றான். ஆனா அடுப்பு ஆன் பண்ணவே இல்ல, மறந்துட்டான். அது கூட தெரியாம அந்த ஃபுட்டை எடுத்து அப்படியே தட்டுல வச்சு அவனோட மகனுக்கு கொடுக்குறான் சாப்பிட சொல்லி. அந்நேரம் அங்க வந்த நம்ம ஜாக்கோட ஒய்ஃப் அவனை பிடிச்சு தடுக்கிறாங்க. நீங்க சரியான மனநிலையிலே இல்ல, எதையாவது கொடுத்து என் பையனோட வாழ்க்கையும் கெடுத்துறாதீங்க, நான் சொல்றத கொஞ்ச நேரம் கேளுங்க அப்படின்னு சொல்லி திட்டுறா. நான் என்ன பண்ணேன், நல்லா தானே சமைச்சிருக்கேன், நீ எதுக்கு என்ன இப்படி பண்ற, என்ன பிளேம் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவனும் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வீட்டுல அர்னால்டு வந்து அவரோட ஒய்ஃபும் அவரோட டாக்டரும் ஒன்னா சேர்ந்து அந்த செயின் போடுறப்ப எடுத்த வீடியோவே பார்த்துக்கிட்டு இருக்காரு ரிப்பீட்ல போட்டு. அந்நேரம் ஒரு ஜேர்னலிஸ்ட் பொண்ணு அர்னால்டோட வீட்டுக்கு வர்றா. ஆனா அர்னால்டு கதவே திறக்க மாட்டாரு. கதவுக்கு பின்னாடி நின்றுகிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, நான் எல்லாருக்கும் உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன், உங்களோட உண்மையை இந்த வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும், என்ன நடந்துச்சு அப்படின்றது எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தணும், அதான் என்னோட நோக்கம். அந்த ஃபிளைட் கிராஷ் ஆனது உண்மையிலே ஒரு ஆக்சிடென்ட்டா இருந்தா எந்த பிரச்சனையுமே இல்ல, அப்படி இல்லைன்னா இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு மர்மமான விஷயம் இருக்கு அப்படின்றது எனக்கு தோணுது. உண்மையிலேயே நான் நினைச்ச மாதிரி நடந்திருந்தா அவங்கள தண்டிக்க வேணாமா, அதை பத்தி யோசிங்க. மற்றபடி உங்களை வச்சு நான் பணம் பறிக்கவோ இல்ல உங்களுக்கு ஏதாவது தப்பு செய்யவோ நான் எதுவுமே யோசிக்கல. நான் இது வரைக்கும் பண்ண ஒர்க்கெல்லாம் பாருங்க, பார்த்துட்டு நீங்க முடிவு பண்ணுங்க, என்னோட ஆபீஸ் அட்ரஸ் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கு வெளியில வச்சுட்டு போயிடுறா. அர்னால்டு அதை எடுத்துட்டு பார்த்துட்டு எதுவுமே பண்ணாம அப்படியே விட்டுறாரு. அதுக்கப்புறமா அவரோட வீட்டு டோரை யாரோ தட்டுறாங்க. மறுபடியும் ஓபன் பண்ணி பார்த்தா அர்னால்டோட வீட்டுக்கு அவரோட ஃப்ரெண்டு தான் வந்திருக்காரு. அவரோட கையில ஒரு டிஷ்ஷை கொடுத்துட்டு, என்னோட ஒய்ஃப் உனக்காக இதை சமைச்சிருக்காடா, ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிடு, சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் ஆயிரு, மனசை தேத்திக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் ஜாக் வந்து அவனோட ஒய்ஃபும் மகனும் தன்னை விட்டு பிரியணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவனா நினைச்சுக்கிட்டு ஒரு ஆர்மரி ஷாப்புக்கு போறான். அங்க போய் அந்த கடையை சுத்தி பார்த்துட்டு ஒரு சின்ன கன்னும் அதோட சேர்த்து ஒரு கத்தியும் வாங்கிக்கிறான். இதை எதுக்காக பண்றான் அப்படின்னா, அந்த 220 பேர் செத்ததுக்கு இவன் தான் முழு காரணம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நம்பிக்கிட்டு நம்ம யாரும் தெரியாத இடத்துக்கு போய் சூசைட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு தான் இதை வாங்கியிருக்கான். இந்த கன்னையும் கத்தியும் வாங்கிட்டு வீட்டுல வந்து படுத்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கான். கரெக்டான டைமுக்கு நம்ம சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே படுத்திருக்கான். அதுக்குள்ள அவனோட ஆபீஸ்ல இருந்து அவனுக்கு கால் வந்துருச்சு. எந்திரிச்சு போய் பார்த்தா மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் நடத்துறாங்க. உங்க ஜாக்கு கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ இங்கேயே இருந்தனா உன்னோட லைஃபே ஸ்பாயில் ஆயிரும், அதோட மட்டும் இல்லாம ஒன்ன வச்சு நம்ம கம்பெனியை வந்து மூடறதுக்கு ட்ரை பண்றாங்க நிறைய பேரு, அதை தடுக்கணும், அதனால நாங்க சொல்றத கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்றாங்க. வேற ஒரு நாட்டுல இன்னொரு வேலை உனக்கு போட்டு தரோம், அந்த வேலையை பார்த்துக்கோ, அதோட மட்டும் இல்லாம உன்னோட ஃபேமிலிக்கும் நாங்க நிறைய ஃபெசிலிட்டிஸை பண்ணி கொடுக்குறோம், இதை நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கம்பல் பண்றாங்க. ஜாக்குக்கும் இந்த யோசனை நல்லா தான் தெரியுது. கொஞ்ச நாள் நம்மளும் வெளியில இருந்தாதான் நம்ம மனசு மாறும், அதோட மட்டும் இல்லாம நமக்கு வேலையும் போட்டு தரேன்னு சொல்றாங்க, இதுக்கு மேல என்ன வேணும், நம்ம அந்த வேலையவே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் அந்த ஏர்லைன்ஸோட சிஇஓவும் அட்வொகேட் சில பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ரூம்ல அர்னால்டு வந்திருக்காரு. அந்த 270 பேரோட குடும்பத்துல இருந்து ஒருத்தர் கூட எங்க ஏர்லைன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணல, அது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்பிட்டாங்க. ஆனா நீ மட்டும் எங்க ஏர்லைன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க. நாங்க நினைச்சா உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும், அதை நாங்க பண்ண போறது இல்ல. அதுக்கு பதிலா உனக்கு ஒரு ஆஃபர் பண்றோம். உன் வாழ்க்கையில இது வரைக்கும் நீ நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உனக்கு பணத்தை கொடுக்குறோம், நீ நினைச்ச மாதிரி வாழலாம், உனக்கு ஒரு வீடும் பார்த்து தரோம். நீ என்ன சொல்ற, நீ பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், இந்த ஃபார்ம்ல ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போடு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நீங்க கொடுக்குற பணமோ நீங்க கொடுக்குற வீடோ எனக்கு சுத்தமா தேவையே இல்ல. அந்த ஃபிளைட் கிராஷ் ஆனதுக்கு காரணமான அந்த பையன் வந்து ஒரே ஒரு மன்னிப்பு மட்டும் என்கிட்ட கேட்கணும், அது போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாங்க சொல்றத கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த ஏர்லைன்ஸோட ஓனர் வந்து கோவப்படுறாரு. அர்னால்டு உடனே எந்திரிச்சு அவரோட ஃபேமிலி போட்டோவை காமிச்சு, இந்த மாதிரி உனக்கு நடந்திருந்தா தெரியும்டா என்னோட வழி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. கடைசி வரைக்கும் அவங்க கொடுத்த ஃபார்ம்ல அவர் கையெழுத்து போடவே இல்ல. அர்னால்டு அவரோட வீட்டுக்கு வந்து நிறைய நியூஸ் சேனலை மறுபடியும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நியூஸ் பேப்பரை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல அவருக்கு தெரிய டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி செவுத்துல ஒட்டி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஜாக் வாங்கிட்டு வந்த கண்ணையும் கத்தியும் வச்சு அவனை சூசைட் பண்ணிக்கிறதுக்கு அவனுக்கு மனசு வரல. சரி டேப்லெட்டை போடுவோம், அதுதான் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தூக்கு மாத்திரை எடுத்து வாய்க்குள்ள போடுறான். ஆனா அதையுமே அவனால சாப்பிட முடியல, வாமிட் பண்ணிடுறான். அதனால மறுபடியும் அந்த கல்லறைக்கு போறாரு. எக்கச்சக்க பேர் அங்க கூடி இருக்காங்க. அன்னைக்கு அவங்களோட நினைவுனால ஞாபகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. புதுசா வந்த ஒருத்தர் அர்னால்டு கிட்ட அவரோட ஃபேமிலியை பத்தி சொல்லி அழுதுகிட்டு இருக்காரு. நீ ஒன்னும் கவலைப்படாதீங்க, வேற வழி இல்ல, காலப்போக்கில் எல்லாமே மறந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அர்னால்டு வந்து அவருக்கு சமாதானம் கொடுக்குறாரு. ஜாக் அவங்களோட ஏர்லைன்ஸ் சொன்ன மாதிரியே வேற ஒரு நாட்டுக்கு போய் அங்க ஒரு டூரிசம் கைட் ஆபீசரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அவரோட புது அபார்ட்மெண்ட்டுக்கு வராரு. தனியா தான் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அர்னால்டு வந்து அவர் கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப ஒருத்தர் வந்து அவருக்கு கார்பெண்டர் வேலையை கொடுக்குறாரு. அப்பதான் அர்னால்டுக்கு ஞாபகம் வருது அந்த ஜேர்னலிஸ்ட்டை பத்தி. சரி இந்த ஃபிளைட் கிராஷ் ஆனதுக்கு பின்னாடி ஏதாவது மர்மம் இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேர்னலிஸ்ட்டை மீட் பண்றாரு. அந்த ஜேர்னலிஸ்ட் நம்ம ஜாக்கோட அட்ரஸை கண்டுபிடிச்சு நம்ம ஜாக் கிட்டையும் வந்து பேசுறா. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஜாக் வந்து அந்த ஜேர்னலிஸ்ட் கிட்ட பேசுறதுக்கு மறுத்துறான். ஜாக்குக்கு இப்ப புதுசா வச்சிருக்க பேரு பேட்டி பேட்.
ஜாக் தங்கியிருக்கிற இடம் கூட அந்த ஜேர்னலிஸ்ட்க்கு தெரியும். அந்த ஜேர்னலிஸ்ட் மறுபடியும் அர்னால்டை வந்து மீட் பண்றா. நடந்த எல்லாத்தையுமே சொல்றா. ஜாக் எந்த இடத்துல இருக்கான் அப்படின்ற அட்ரஸையுமே அவனுக்கு கொடுத்துட்டு போயிடுறான். ஜாக்கோட புது அபார்ட்மெண்ட்டுக்கு அவரோட ஒய்ஃபும் அவரோட பையனும் வந்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு வாரத்துக்கு நாங்க உங்களோட தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்றாங்க அவரோட ஒய்ஃப். ஜாக்கோட அட்ரஸை வாங்கிக்கிட்டு ஜாக் தங்கி இருக்க அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்திலேயே இவரும் ஒரு அபார்ட்மெண்ட் எடுத்து தங்குறான். அந்த அபார்ட்மெண்ட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கப்பவே அர்னால்டோட ஒய்ஃபை பத்தி ஞாபகம் வந்துருச்சு. பழச எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அர்னால்டுக்கு அதை பழசெல்லாம் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி மனசே கேட்க மாட்டேங்குது. சரி, எப்படியாவது இந்த பையனை நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபேமிலி போட்டோவை எடுத்துட்டு போய் ஜாக்கோட டோரை தட்டுறாரு. ஜாக் டோரை திறந்ததுமே அர்னால்டை பார்த்து பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, இந்த போட்டோவை எடுத்துட்டு வந்து என் கிட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கியே. அன்னைக்கு நடந்தது ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட் மட்டும்தான், என் மேல எந்த தப்புமே இல்ல, நான் என்னோட வேலையை கரெக்டா தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறான். இவன் நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கணும் தான் வந்தோம், ஆனா இவன் இப்படி பிஹேவ் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட அர்னால்டு ஒரு கத்தி எடுத்து அவனோட கழுத்துல குத்திடுறாரு. இந்த இடத்துலயே ரத்த வெள்ளத்துல கீழே விழுந்து இறந்து போயிடுறான் ஜாக்கு. அவனோட தலையில இருந்து வந்த ரத்தம் ஃபுல்லா அந்த வீடு ஃபுல்லா பரவி கிடக்கு. இதை பார்த்து ஓடி வந்த ஜாக்கும் அவனோட மகனும் ரொம்ப அழுகுறாங்க அதே சோஃபால உட்காந்துக்கிட்டு. அர்னால்டும் பண்ணது தப்பு அப்படின்னு நினைச்சிட்டு அதே சோஃபால உட்காந்துக்கிட்டு இருக்காரு. எப்படி இவனை கொலை பண்ணோம், நமக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவரும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அர்னால்டு அரெஸ்ட் பண்ணி 10 வருஷம் ஜெயில போட்டுறாங்க. 10 வருஷத்துக்கு அப்புறமா அர்னால்டுக்கு ஜெயில இருந்து விடுதலை கிடைக்குது. ஜெயில இருந்து வெளியில வந்த வேலையா அர்னால்டு வந்து அவங்களோட ஒய்ஃபும் பொண்ணும் இருந்த கல்லறைக்கு போறாரு. அங்க போய் பூவை வச்சுட்டு நடந்துகிட்டு இருக்கப்போ இந்த இடத்துக்கு இன்னொரு பையனும் வர்றான். அந்த பையன் அர்னால்டு கூட பேசிக்கிட்டே வெளியில நடந்து வந்துகிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா அவனோட கண்ணை எடுத்து அர்னால்டோட நெத்தியில வைக்கிறான். இதை பார்த்ததுமே அவருக்கு ஷாக் ஆயிருச்சு. இதுக்கப்புறமா தான் தெரியுது அந்த பையன் வந்து ஜாக்கோட பையன் அப்படின்றது. அர்னால்டுக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல. அந்த பையன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி எங்க அப்பாவை இந்த சுடுகாட்டுல கூட புதைக்க விட மாட்டேன்ட்டாங்க, நாங்க என்ன தப்பு பண்ணோம், இப்ப நான் எப்படி நிக்கிறேன் பாரு, ஆனாதான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கான். இதை கேட்டதுமே அர்னால்டுக்கும் ரொம்ப கஷ்டமாயிருது. நமக்கு ஒண்ணு நடந்துருச்சு அப்படின்றதுக்காக இன்னொருத்தனோட பையனோட லைஃபையுமே கெடுத்துட்டமே அப்படின்னு சொல்லி அர்னால்டும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது தம்பி, நீ நினைச்ச மாதிரி என்ன ஷூட் பண்ணிரு, அப்பதான் நீ நிம்மதியா இருக்க முடியும், என்னை விட்டுறாத அப்படின்னு சொல்லி அர்னால்டு சொல்றாரு. ஆனா அந்த பையனுக்கு மனசே வரல. நம்ம அர்னால்ட ஷூட் பண்றதுக்கு கை வரவே இல்லை. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிரு, என் கண்ணு முன்னாடியே நிக்காத அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே ஒரு ஓரமா போய் உட்காந்துறான். அர்னால்டு ரொம்ப சோகத்தோட அங்க இருந்து வெளியில வந்துடுறாரு. ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா அதுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு நினைச்சு நம்மளை வருத்திக்கிறதும் தப்பு. அதே மாதிரி நமக்கு தப்பு பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு திரும்பி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் ரொம்ப பெரிய தப்பு. இப்ப அர்னால்டும் ஜாக்கோட பையனும் தான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட போறாங்க. இறந்து போயிருந்தா கூட ரொம்ப ஈஸியா இறந்து போயிருப்பாங்க. ஆனா இனிமே வாழ போற காலம் தான் ரொம்ப கஷ்டமான காலம். அதோட அந்த படத்தை முடிச்சிடுறாங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புது வியூவரா இருந்தீங்கன்னா லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க.